கேள்விலாம் நிறைய இல்லை. ஒருத்தன் வந்து நம்ம டிசைன் இன்ஜினியர் யோகேஷ் வந்து கொடுத்துருக்குற வீடியோ போட்டுருந்தாரு இல்லையா, அந்த வீடியோவுக்கு வந்து ஒரு பெயர் பிள்ளை பண்ணியிருக்காப்புல, வேஸ்ட் மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர். யாரும் போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ், ரொம்ப மைண்ட் ப்ரெஷராக இருக்கும். டிப்ரெஷனாக இருக்கு டாக்டர், மைண்ட் எல்லாம் எம்டியாக இருக்கு. டெய்லி ஓவர் டைம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். லைஃப் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுவும் இல்லாமல் கோர்ஸுக்கும் ரியல் டைம் ஒர்க்குக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். தலைவரே, எனக்கே இது புரியாம இப்பதான் கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. டிசைன் இன்ஜினியர் சாஃப்ட்வேர் மட்டும் முக்கியம் இல்லை, சாஃப்ட்வேர் இஸ் ஜஸ்ட் ஆஃப் பார்ட். பட் நிறைய திங்க் பண்ணணும். டெய்லி ஒரு நியூ ப்ராப்ளம் வரும். இப்போதான் ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது டாக்டர். அதுவும் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லான ஜாப் கிடையாது, ரொம்ப கஷ்டம், லோ சேலரி. புரியுது, எனக்கு நல்லா புரியுது. லோ சேலரிக்கு இவ்வளோ கஷ்டப்படணுமா நீங்கள் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்படியா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், திஸ் சேனல் பாஸ்ட் 1 year ப்ரொமோட்டிங் அபவுட் மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர். பட் இவங்க நிறைய மணி பண்ணணும், அதுக்காக பாசிட்டிவாக பேசி எல்லா பீப்புள்ஸையும் ஸ்கேம் பண்ணுறாங்க. அவனுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கா. நான் ரியல் டைமாக ஒர்க் பண்ணியிருக்கேன் டிசைன் இன்ஜினியராக இன் ஜெட்எஃப் ராணி திருச்சி. 4 months அப்புறம் என்னால் முடியும். சூப்பரா மாசா இருக்கா? இதே மாதிரி நான் எடுக்கிறேன், நீ நடிக்கிற. மாஸ் காட்டுறோம் பண்ற, இதே மாதிரி பண்ற சார். பேர்லாம் சொல்ல முடியாது, வேணும்னா யூடியூப்ல நம்ம சேனல்ல அந்த வீடியோ கண்டுபிடிச்சு அதெல்லாம் சொல்ல முடியாதுடா. இஃப் யூ வாண்ட் நீ போய் பாத்துக்கா. அவ யாரு, என்ன, எங்க இருந்து வரா, எதுவும் எனக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து அதுக்கு பேர் என்னது என்னடா சொல்லுவாங்க, அதுக்கு பேர் அது இல்ல சார், ஏதோ காரணம் சொல்லுவாங்க. அது அது அதுக்குள்ள வந்துருச்சு. அதனால நம்ம பேர்லாம் சொல்ல மாட்டோம். பேர் வேணா கமெண்ட் போட்டது இருக்குது, கமெண்ட் இருக்குது, கமெண்ட் அவங்க போய் கண்டுபிடிச்சுக்க வேண்டியதான். இவ்வளவு மன வருத்தத்தோட இப்படி பேசுறாருன்னா அப்ப உண்மையா இருக்கும். ஆமாடா, பேய் கதை மாதிரியே சொன்னாங்க. உனக்கு என்ன அது ஈஸியா தெரியுது டிசைன் இன்ஜினியர் வேலை? ரொம்ப கஷ்டங்க. ஏடா டெய்லி உட்காரணும். அவனே சொல்லியிருக்கான் சாஃப்ட்வேர் ஒரு பாதி தான், மற்றதெல்லாம் திங்க் பண்ணணும்னு. இல்ல இப்போ சொன்னா ப்ரமோஷன்ன்றாங்க, நான் சொல்லல. இல்ல சொல்லு. சொல்றோம் கோர்ஸ் பாதி சாஃப்ட்வேர் பாதி தான், நான் பண்ண பண்ணது தெரிஞ்சா உனக்கு ஈஸியா. ஓ, நீ சம்பாதிக்கிறதுக்காக தான் யூடியூப்ல. அட பாவிகளா, புரியல. சம்பாதிக்கிறதுக்காண்டினா எம்இசி சம்பாதிக்கிறதுக்காக தான் யூடியூப்ல இந்த மாதிரிலாம் நீங்க வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க டிசைன் இன்ஜினியர் பத்தி. அவன் உனக்கு டிசைன் இன்ஜினியர் ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்க வைக்கிட்ட. அவன் தெளிவா சொல்லிட்டானே சார். அவன் டிசைன் இந்த சாஃப்ட்வேர் மட்டும் கத்துக்கிட்டு டிசைன் இன்ஜினியர் சார். அவன் தான் தெளிவா போட்டுருக்கானே. திறமையெல்லாம் இருக்கு சார் தம்பிக்கு. பட் என்னன்னா அவன் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பேசுறான். ஒண்ணும் கிடையாது, பேய் படம் நிறைய பார்த்திருப்பான். இட்லாச்சாரியா கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. நீங்க என்ன புதுசா எங்க போறீங்க? இல்ல சொல்றேன் தம்பி, பேய் படம் மாதிரி எழுதிருக்கான். ஏன்னா டிசைன் இன்ஜினியர்னா நம்ம டிபார்ட்மெண்ட்லயே வந்து ஒரு ஹையஸ்ட் பொசிஷன்னா டிசைன் தான் நாம சொல்லுவோம். ஏன்னா டிசைன் ஆகிறதுக்கு வந்து அவன் தான் ஒரு ரியல் மெக்கானிக்கல் இன்ஜினியர், ப்ராப்ளம் சால்விங் ஃபெலோஸ். புரியுதா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்விங் ஃபெலோஸ் வந்து டிசைன் தான். தினமும் ஒரு ப்ராப்ளம் வருதாம்ல, அதுதான் உன் டாஸ்கே. யாரா அவன்? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். டீ ஆறிடும் ப்ராப்ளம் இருந்தாலும். இந்தப்பா அன்னோன், அது அன்னோன் தாண்டா அந்த பேர்காரரு. அதாவது முதல்ல வந்து நீங்க வந்து டிசைன் இன்ஜினியர்னா என்னன்னு கத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஓகே நீங்க வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பேசலாம். எனக்கு தெரிஞ்சு நீ மக்களே, ஒருத்தர் ரோட்ல ஓட விட்டு அடி வாங்க போறியா, அந்த வீடியோ சீக்கிரமா நான் ரிலீஸ் பண்றேன். ஐ மீன் அவர் வந்து புடிச்சு படிக்கல, என்னைய மாதிரி தான் அவர் படிச்சிருக்காரு. மெக்கானிக்கல் படிக்கல, படிச்சு பிடிக்கல. அரியர் முடிக்க வக்கு இல்ல, இன்ஜினியரிங் மட்டும் முடிச்சு விட்டு மூதவிங்க 3000 பேர் வெளியே சுத்துறீங்க. சனிங்க தண்டங்களே. தம்பி வந்து அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு கமெண்ட்ஸ்ல. சரி, என்னன்னா டிசைன் இன்ஜினியர்னா யாருன்றதை கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. இதெல்லாம் யாருக்கு சூட் ஆகுமோ போய் டிசைன் இன்ஜினியர் ஆயிடுங்க. ஏன்னா அவர் சொல்ற மாதிரி வெறும் சாஃப்ட்வேர் வச்சு ஒண்ணுமே பண்ணவே முடியாது. அததான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப நம்ம சொல்றதா ஒரு கமெண்ட்ல போட்டுருக்காரு. அதெல்லாம் ஓகே, நீங்க கரெக்ட் தானே? நீங்க இப்ப இல்ல இத நான் இன்னொரு டைம் சொல்றேன். இது என்னோட இது சொன்னா, இதே மாதிரி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நான் அந்த சைடு உட்கார்ந்துருக்கும் போது நான் சொன்னேன், எனக்கு மெக்கானிக்கல் எடுக்கவே பிடிக்காது, ஆனாலும் நீ எடுக்க வச்சுட்டாங்க அப்படின்னு. நீ புடிச்சு படிச்சு நீ ஓகே ஒரு பிடிக்கலையா விட்டுடு, மத்தவங்க அதை எடுக்கிறத வந்து நீ தடுக்காத அப்படிங்கிறீங்க.
இந்த கமெண்ட்டை பார்த்துட்டு 4 பேர் ஐயோ டிசைன் இன்ஜினியர்னா கஷ்டமா இருக்குன்னு பிடிச்சவன் வந்து டிசைன் இன்ஜினியர் தெரிஞ்சவன் போயிடுவான். மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, படிக்க கூடாது, கொண்டு வரான்றது தப்பு இல்ல. இதெல்லாம் தான் வேலை, டிசைன் இன்ஜினியருக்கு வேலைன்றது நம்பி சொல்றாங்க. இல்ல அது கமெண்ட்ல எல்லாம் ஓகே. அதுல கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சேனல் குறிப்பா எம்இசி இந்த சேனல் காசு சம்பாதிக்கிறதுக்காக எல்லாத்தையும் டிசைன் படிக்க சொல்லி ஸ்கேம் பண்றாங்க. நாளைக்கு நான் சிஎமாக போறேன், உனக்கு என்ன வேணுமோ. காலையில உங்க ரோல்ஸ் ராய்ஸ் கீழ ஏதோ அடிபட்டுருச்சுன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தீங்க. அத சர்வீஸ் உள்ள அப்படியே மறந்துட்டேன். அப்படி காசு மாதிரி இருக்கு. அது டிசைன் கொடுத்தா அந்த சைடு பாக்கெட்ல ஒரு 500 ரூபாய் கிட்ட தெரியுது உள்ள தண்ணி. அப்படி காசு எல்லாரும் தான் சம்பாதிக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் காசு சம்பாதிக்க இதை சொல்லணுமா நாங்க, தேவையே கிடையாது. அப்போ காலேஜ் எல்லாம் காசு சம்பாதிக்கிறதுக்காக தான் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாங்க. ஐயோ காலேஜ் அடிக்கணும், அது தப்பு. அப்படின்னா ஸ்கூல் எல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் காசு சம்பாதிக்கிறதுக்காக ஏமாத்தி தான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஏபிசிடி சொல்லி கொடுத்து ஸ்கேம் பண்றாங்க. ஸ்கேம் பண்றாங்க. படிச்ச மேக்ஸ் ஞாபகம் இல்ல, 12th படிச்ச மேக்ஸ் ஞாபகம் இல்ல, நம்மள ஏமாத்தி நம்ம சொல்லி கொடுத்து ஆமா எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு போச்சுடா ஸ்கேம், சரியான ஸ்கேம். ரொம்ப டேஞ்சர் போல்தே. இதாண்டா ஸ்கேம், ஒரிஜினல் ஸ்கேம். ஓடுங்கடா தனியா ஸ்டார்ட்ல எடுத்து அவ்வளவுதான்டா, இது அப்படியே போட்டுடா. இல்ல அடுத்து வந்து இதுல முக்கியமான விஷயம் வந்து இந்த கமெண்ட் பண்ண ஒரு பேரை போட்டு ரோஸ்டட் பை எம்இசி அப்படி தமிழ்ல கிரியேட் பண்ணி போட்டுருவாங்க. விக்ரமத்தையும் அழைக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா, அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா, வந்துட்டான்டா. சரி அவரு அதோட நிக்கல, இன்னும் இருக்கு. ஓ இந்த பேய் படம் முடியலையா? அடுத்தபடியாக அடுத்து ஒரு 2 பக்க கமெண்ட்கள் மக்களே, அதை நான் படிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு பிளேஸ்ல நான் இன்டர்ன்ஷிப் அட்டெண்ட் பண்ணேன். ஆக்சுவலா இந்த கமெண்ட் போட்ட உடனே நான் வந்து கெஸ் பண்ணது எங்கன்னு. ஓகே 40k ஃபீஸ் வித் 100% பிளேஸ்மெண்ட், ஓவரால் 80k செலவு பண்ணிட்டேன். ஃபுட் அண்ட் அகாமடேஷன் 3 மந்த்ஸ்க்கு செலவு பண்ணிட்டேன். நான் ஓகே people you have more knowledge and passion in design, mainly in mechanical design engineer. நீங்க போங்க ஒர்க்குக்கு. நார்மல் பீப்புள் எது சும்மா ட்ரை பண்ணாதீங்க. மெக்கானிக்கல் ஃபீல்ட்ல பெஸ்ட் ஒர்க் இது. நீட்டா போயிட்டு நீட்டா வரலான்னு திங்க் பண்ணுவீங்க, ஆனா ஹெல்த் மென்டல் போயிடும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். முடியல தலைவரே, முடியல தலைவரே, ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் லைஃப் ஸ்டோரி இது வேற பீப்புள்ஸ்க்கு இது எதுவும் படிக்கலாம். choose yourself. I give some idea. ஒரு 1 to 2 month daily YouTube videos பாருங்க. How to use SolidWorks, how to use AutoCAD, how to use Creo. daily mechanical technical drawing practice பண்ணுங்க. படிச்சு எதை போங்க. ஒரு இது போக வேற எங்கேயாச்சும் போயிருங்க. டிராயிங் ப்ராக்டிஸ் பண்றப்போ ரொம்ப கஷ்டமா டிராயிங் ட்ரை பண்ணுங்க, அப்பதான் யூஸ் ஆகும். ஆர் மெக்கானிக்கல் ஃபீல்ட் வேண்டாம். ஐ நீட் a good lifestyle soon, success and so of lifestyle வேணும்னா நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா என் கண்ணுக்கு நல்லா தெரியுது, உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா? ஒரு விரல் குறிச்ச மாதிரி 2 விரல் குறிச்சி. ஐடி ஃபீல்டு கொஞ்சம் இயர்ஸ்ல காரு, ஐபோனு அது மாதிரி வாங்கலாம், நல்ல சேலரி வரும். பீப்புள் செட் இட் இஸ் ரிஸ்க் ஜாப், ஹெல்த் இஷ்யூஸ் அது வரும் இது வரும் சொல்லுவாங்க. பட் மோஸ்ட் லிவிங் குட் அண்ட் சூப்பர் லைஃப், ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வருது. ஆனா ஃபுட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணா போதும், ஹெல்த்தா இருக்கலாம் நம்ம. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐடில எப்ப வேணாலும் ஃபயர் பண்ணலாம். இட்ஸ் ஓகே பண்ணட்டும், வேற கம்பெனிக்கு போய்க்கலாம். ஐடில ஆல்ரெடி நான் சேலரி வரும். அந்த மணி 3 மாசத்துக்கு எமர்ஜென்சி ஃபண்டா சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. நிறைய கம்பெனி இருக்கு ஐடில. நன்றி. இதுதான் ஒரு மென்டல் டார்ச்சர் வராம இருக்கிறதுக்கு நீங்க என்னலாம் பண்ணணும்? ஐடி அப்படியே வேலைக்கு
இப்ப தம்பி சொல்றது அதான். எல்லாரும் மென்டலா இருக்கீங்க, வாங்க ஐடிக்கு வாங்கன்றாரு. மெக்கானிக்கல் வந்து வேஸ்ட். ஐடில போனா ஜாலியா ஐபோன் வாங்கலாம். ரைட்டா தலைவலிக்குது ஐடி. சோ அப்ப ஐபோன் ஷோரூம்ல போய் நீ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிகிரி எடுத்து ஐடி ஃபீல்டோட சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வா, உனக்கு ஐபோன் தருவேன்னு சொல்லுவானா? காசு சம்பாதிக்க முடியாதுங்க. நீ சும்மா நீங்க வந்து உங்க இன்ஸ்டிடியூட்ல கோர்ஸ் படிக்கிறதுக்காகவும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் கொடி பிடிக்கிறதுக்காகவும் நீங்க உங்க கோர்ஸ் டெவலப் பண்றீங்க. சரியா? ஆனா உண்மையாவே நீங்க காசு சம்பாதிக்கணும்னா ஐடி ஃபீல்டு வாங்க. வேலை இங்க குட்டி கிடக்கு. அத கிள்ளி எடுக்கிறது அள்ளி எடுக்கிறது வேலையா இருக்கு. டிசைன் இன்ஜினியர்ல இருந்து குவிட் பண்ணதுக்கு காரணமே அவருக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாவும் அது வர அப்படியே அந்த ரூட்டுக்கு வரேன். இப்ப ஆக்சுவலா இந்த தம்பி யோசிச்சு பாத்தீங்கன்னா டிசைன் இன்ஜினியர் இருந்து குவிட் பண்ணிட்டார்ல. ஏன்னா டெய்லி மென்டல் பிரஷர். ஒரு மண்டை மேல உட்காந்துட்டு மண்டைக்குள்ள மத்தல வாசிக்கிறான். இதனால முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் நான் குவிட் பண்ணிட்டேன். அப்ப ஐடில யோசிக்கவே தேவை. ஐடிலயும் எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவேன், ஹெல்த்தான ஃபுட் சாப்பிடுவேன். ஆமா, அதே இக்யூ செஞ்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா ஃபுட் சாப்பிட்டு எந்தால ஃபுட்டா போறீங்கன்னா சசியா வரும்போது உங்களுக்கு எல்லாம் வரும். சம்பளம் கம்மியா கொடுக்குறாங்கல்ல. யார் சொன்னது? இல்ல இப்ப எங்களோட ஃபீல்ட்ல நான் இப்போ மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர் அது 90ஸ்ல ஒரு கதை 90ஸ்ல இப்ப கரண்டா வாங்கிட்டு இருக்காங்க. நான் 90ஸ்க்கு போறேன். அப்போ படிச்ச மெக்கானிக்கல் இன்ஜினியர் இப்ப டிசைன் இன்ஜினியரா இருக்காங்க. சென்னையிலே வந்து 5 லட்சம் ரூபாய் மாசம் பேக்கேஜ் வாங்கிட்டு இருக்காங்க. ரைட்டா இல்லையா? அப்போ அவங்கலாம் தான் இன்ஜினியர். இவங்களை எல்லாம் நம்பாதீங்க. இவங்க எல்லாம் இது ஸ்கேம். ஒருத்தர் சம்பளம் வாங்குறான்னு சொன்னா ஸ்கேம் இல்லடா. அவன் நிஜமாலே வாங்குறான். அவங்க கிட்ட அந்த சம்பளத்தை வாங்கிட்டு உங்களுக்கு கொடுத்தாடா காட்ட முடியும். நீங்க உங்களுக்கு சாதகம் எது சொன்னாலும் அந்த ஸ்கேம் தான் சொல்லுவோம். நாங்க வாங்குறோம்னு சொல்லடா. எவ்வளவு வருத்தம் வாங்குறாடா. ஸ்கேம். இவங்க வந்து இவங்களை ப்ரோமோட் பண்ணிக்கிறதுக்காக பொய்யான ஒரு விஷயத்தை பரப்புறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எல்லாம் நம்பாதீங்க. அப்படி உருப்புடணும்னு சொல்றது பொய்யான விஷயமா? ஆமா. ஓகே, இன்னும் முடியல. ஏய் தம்பி, ஒரு கமெண்ட்க்கு ஒரு வீடியோ போடுவீங்களா? இருக்குடா, ஒண்ணு இருக்குது. ஐயோ, அப்படியே வர்றேன். இதுக்கு நான் போட்டு வச்சிருக்கிறேன். நான் போட்டு வச்சது அவங்களே போய் படிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம தான் இங்க கமெண்ட்ல பேசிட்டோம். நான் அந்த கமெண்ட் போட்டதுக்கு அப்புறமா தம்பி எனக்கு வந்து திருப்பியும் வந்து ஒரு கமெண்ட் போட்டுருக்கிறப்பல. Take decision soon with quality. Because time ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க. I already wasted 5 years. ஃபீல்டு மாறி போய் இப்போ ஒரு நல்ல ஜாப்ல இருக்கேன். செம்மல்ல, சூப்பர் தானே. That's all யூஸ் பண்ணிக்கங்க. That's all யூஸ் பண்ணிக்கங்க. சரி, நல்ல ஜாப் எங்களுக்கும் கொடுங்க. யூஸ் பண்ணலாம். நாங்க எப்பலாம் யூஸ் பண்ணலாம். எல்லாரும் மன்னிப்பு கேளுங்க அவர்கிட்ட. அப்படியே மன்னிச்சிடுங்க. எல்லாரும் மாறிடாதீங்க. எனக்கு தெரிஞ்சவமா பாவம். இல்லைங்கய்யா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கும் அது கஷ்டம்னு சொல்லக்கூடாது, அதுக்குள்ள போகாதீங்கன்னு சொல்லக்கூடாது. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சைக்கிள் ஓட்டுறது சின்ன பையனா இருக்கும்போது சைக்கிள் ஓட்டுறது கஷ்டமா கேட்டா ஆமா கஷ்டம். பைக் ஓட்டுறது கஷ்டமான கஷ்டம். ஆனா ஓட்டி பழகினதுக்கு அப்புறமா அது ஈஸின்னு வாங்க. புரியுதா? ஓட்டி பழகும்போது எல்லாமே கஷ்டம் தான். அதே மாதிரி வேலை செய்யும் போது எல்லாமே கஷ்டமா தான் தெரியும். பட் அது பிடிச்சி ஜாலியா பண்றவங்க வந்து பார்த்தா ஒரு பேட் தூக்கி 6 அடிக்கிறது ஈஸியான விஷயமா என்ன? எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணணும், எவ்வளவு எனர்ஜி கொடுக்கணும், அந்த பார்க்கணும், எத்தனை வேலை இருக்குல்ல. சும்மா கிரிக்கெட் விளையாடுறதுல இவ்வளவு கஷ்டம் இருக்கு. நீ ஜாலியா தானே பண்ண. அதான் நான் சொல்றேன், பிடிச்சிருந்தா போய் பண்ணு. அதுக்கே நீ பிடிக்காத பண்ணி போட்டு அது நல்லா இல்ல வேண்டாம் போகாது அப்படின்னா உன்னை யாரா போய் திங்க சொன்ன? உனக்கு பிடிக்கணும் ஏன் திங்கிற? தின்னு கூட ஒரு பிடிக்கலன்னு சொல்ற. பிடிக்கல திங்காத. உனக்கு பிரியாணி பிடிக்காத சாப்பிடாத. பட் எங்களுக்கு பிரியாணி பிடிச்சிக்குது, நாங்க சாப்பிடுறோம். அந்த பிரியாணி எப்படி சாப்பிட்டா எந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு தான் நாங்க சொல்றோம். இப்படி யார் வேணா செஞ்சு சாப்பிடுங்க, பிரியாணி நல்லா இருக்கும். பசிக்குது, அதனால பிரியாணி வந்துச்சு. டைம் ஆனதுனால மெக்கானிக்கல் இன்ஜினியர் பிரியாணி செய்ய போயிட்டாங்க. அவ்வளவுதான்.